You're using to power your mixie, your grinder, your AC எல்லாமே, right? Each of them has different energy levels. So அந்த யூஸ் பண்ற இடத்துல வந்து there is intelligence, right? அந்த consciousness பவர் பண்ற intelligence யூஸ் பண்றோம். So mind is pretty much, the thoughts are pretty much generated by the mind, right? So அதுவும் சொல்லுவோம்ல, mind is the software, brain is the hardware. So brain வந்து neuroscience it has all the hardware, but what it generates அதுதான் யோசனைகள், thoughts and feelings. And again interact, thoughts, feelings, emotions. Emotions is energy in motion, right? Whatever energy, right? So again another tip from Yoga Sutras, right? Mind, what are the 5 different types of mind waves? நம்ம மைண்ட்ல என்ன வச்சிருக்கோம், right? So Patanjali talks about 5 things. ஒன்னு வந்து, let's start from the bottom. Sleep is one mind wave, right? Mind வந்து sleep, நம்ம தூங்கும் போது அது ஒரு ஸ்டேட். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட் மெமரி. இந்த மைண்டில் மெமரி வச்சுருக்கோம். ஒன் காம்பனண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் மெமரி, ஒன் காம்பனண்ட் ஆஃப் சித்தா இஸ் மெமரி, ரைட்? ஸோ நம்ம என்ன கற்றுக்குறோமோ, இங்கே என்ன நான் சொல்கிறேன்னோ நீங்கள்லாம் கேட்டு அந்த சித்தாவில் ஸ்டோர் பண்ணிட்டுருக்கேன். நாளைக்கு போய் யூ கேன் யூஸ் இட், ரைட்? தட் இஸ் மெமரி, திங்ஸ், பீப்புள், சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், ரைட்? நான் வந்து லாஸ்ட் டைம் அந்த ஜாங்கிரி சாப்பிட்டேன், ரைட்? ஆனால் எனக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்னு அந்த ஃபீலிங், அந்த மெமரி ஸ்டோர் ஆகிருக்கும். மெமரியில் ஸ்டோர் வந்து நாட் ஜஸ்ட் நாலேஜ், ஃபீலிங்ஸ் ஆல்சோ, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் டைம் நான் அந்த பையன் கூட பேசும்போது, ரைட், ஹீ ஸ்போக் சம்திங், இட் ஹர்ட் மீ. அப்போ இருந்து நீங்கள் அந்த பையனை ஞாபகம் வச்சுக்கும் போதெல்லாம் வந்து, லாஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ அது சொன்னானே அப்படிங்கிற அது தாட் ஒண்டி இல்லை, பட் அதோட கலந்த ஃபீலிங் கூட, ரைட்? So அது கூட எல்லாமே, everything is stored in mind. So that is what is that memory, it's stored in memory. Third, fourth, sorry, second and third மேல இருந்து. So it was very fascinating. இன்னொரு how do we always keep our mind? முக்காவாசி நம்ம வந்து டே ட்ரீமிங், இமேஜினேஷன், ரைட்? நாளைக்கு அங்கே போய் அது பண்ணலாம், இது பண்ணலாம், இல்லை ஒரு நெக்ஸ்ட் அடுத்த வாரம் மீட்டிங்க்கு இது மாதிரி பேசலாம், அது மாதிரி பேசலாம், ரைட்? இல்லை 2 நாள் கழித்து என்ன சமைக்கணும், அதுக்கு வந்து இந்த காய்கறி இருக்கா இல்லையா, ரைட்? அண்ட் தென் நாளைக்கு கிளாஸ் செஷன் இருக்குது, ஒரு 3 நாளில் அந்த செஷனில் எப்படி பேசுவோம், எவ்வளோ பேர் வருவாங்க, ஜூம், இதெல்லாம் வந்து இப்போ யோசிக்கிறோம். பட் இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் யுவர் இன்டலெக்ட் ஆர் புத்தி. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன். அது மாதிரி நடந்ததுன்னா இது மாதிரி நடக்கும். ஒரு 50 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மாதிரி பேசணும், நான் பேசினா அவங்க வந்து இது மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ ஆல் தட் இஸ் இமேஜினேஷன். முக்கால்வாசி டைம் இட் வில் பி இன் த அசம்ஷன்ஸ் அண்ட் டே ட்ரீமிங், ரைட்? அண்ட் தென் the other big thing is incorrect knowledge and correct knowledge. இது வந்து it was very first time when I read Yoga Sutras, it was so enlightening to me, right? There is correct knowledge and incorrect knowledge. So what is incorrect knowledge is incomplete, indirect, misperception. So what Yoga Shastras say, the only true knowledge வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற wisdom தான் only true knowledge. இப்போ நான் என்ன சொன்னாலும் நான் சொல்லுவேன் புருஷா, பிரகிருதி, அட்டாச்மெண்ட், நான் அட்டாச்மெண்ட். அஃப்கோர்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு thousands of words இருக்கு, ஒரு வேர்டுக்கும் ஒரு thousands of meanings இருக்கு, ரைட்? டிபெண்டிங் ஆன் த பர்சன். நாளைக்கு நம்ம அனிருத் இதே கிளாஸ் எடுத்தாருன்னா அவர் ஒரு டோட்டலாக வேறு மீனிங்கோடு சொல்வார். நாளைக்கு மேடம் நீங்கள் வேறு கிளாஸ் சொன்னீங்கன்னா வேறு மீனிங்கில் சொல்வீங்க. எல்லாமே கரெக்ட், அந்த இருக்கிற மக்களுக்கு எல்லாமே அப்சர்வ் ஆகும். பட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த வேர்டுக்கு இவர் இந்த மீனிங் சொன்னார், அவர் இந்த மீனிங் சொன்னார் அப்படின்னா குழப்பம் தான், ரைட்? ஸோ ஆல் தட் இஸ் இன்கரெக்ட் நாலேஜ். வாட் எவர் யூ ஹியர், வாட் எவர் யூ ரீட், ரைட்? அண்ட் ஒன்லி கரெக்ட் நாலேஜ் இஸ் வாட் யூ எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஆர் யூ இன்ஃபர், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்க புகை வரும் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் எங்கேயாவது புகை வந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் இன்ஃபர் பண்ணிடுவீங்க, இருக்கு, ரைட்? ஸோ சிமிலர்லி, ஸோ தட் இஸ் வாட் இட் சேஸ், இன்ஃபர்ட் நாலேஜ் ஆர் டெஸ்டிமோனியல், டைரக்ட் டெஸ்டிமோனியல். அதுக்கு தான் பத்ரிஜி எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படிம்பார், ரைட்? உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு, எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு கார்பரேட் வேர்ல்டில் மெடிடேஷனால். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பத்ரிஜி அகெயின் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் இன்டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ அதுக்கு தான் PMC and all that, right? So they have more people talk about their own experiences. எனக்கு அவருக்கு வந்திருக்கு, இவருக்கு வந்திருக்குன்னு இல்லை, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி they go in, right? So this is the 5 states of mind, right? So இந்த 5 statesலையும் there is another category to it. எவ்வளோ பேர் have heard about kleshas? So அந்த 5 states of mind-ம் they can be colored with kleshas or non-colored with kleshas, right? For example, நீங்கள் இமேஜினேஷன் சொன்னேன், ரைட்? அடுத்த வாரம் போய் ஜூம் கிளாஸில் இது பண்ணணும், இல்லை அடுத்த வாரம் ஒரு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணலாம், அதுக்கு வந்து அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனால் பரவாயில்லையா,
ரைட்? நான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனால் அவங்க வேறு அதர் ட்ரெஸ் போட்டு போடுவாங்களே, நான் வேறு ட்ரெஸ் போட்டுக்கிறேன், ரைட்? ஆர் இந்த கிளாஸுக்கு போயிட்டு இந்த கான்செப்ட் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது தப்பே இல்லை, ரைட்? அதே மாதிரி இன்கரெக்ட் நாலேஜ், இப்போ மேடம் வந்து சொல்கிறாங்க இப்படி ஓகே வெரி குட் அப்படின்னு, ஆல் தட் ஃபைன். எப்போ அது வந்து தப்பாக மைண்டை இம்பேக்ட் பண்ணுமோ தோஸ் ஆர் த கிளேஷாஸ். எப்போ வந்து அது வந்து ஒரு ஃபியர் எலிமெண்ட்டோட சேர்ந்து இருக்கோம், ரைட்? இப்போ வந்து ஒரு இக்னரன்ஸோ எனக்கு தெரியல பட் யாரோ சொல்லியிருக்காங்க இட்ஸ் அன் இக்னரண்ட் திங், ரைட்? அண்ட் தென் அஷ்மிதாஸ் ஈகோ தட் ஐடென்டிஃபைஸ் ஈகோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அடுத்த வாரம் போய் மீட்டிங் சொல்ல போகிறேன், கிளாஸ் சொல்ல போகிறேன். ஓகே, நான் போய் இந்த கான்செப்ட் சொன்னால் எல்லாரும் கை தட்டுவாங்க, வாவ் சாய் கிருபா சார் இவ்வளோ நல்லா கிளாஸ் எடுத்தார் அப்படின்னு. ஒருவேளை அந்த தாட்டோட பண்ணேன்னா தென் இட் இஸ் ஐ எம் கலரிங் தட் வித் ஈகோ, ரைட்? தட் இஸ் கிளேஷா. தட் காசஸ் என்ன? தட் காசஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன், ரைட்? அல்டிமேட்லி தட் காசஸ் பெயின். நான் போய் கிளாஸில் சொல்லணும் 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு புரியாது. தென் வாட் யூ ஃபீல்? ஓ, நான் வந்து 50 பேர் இருப்பாங்க அப்படின்னு போனேன், அங்கே பார்த்தா 2 பேராக இருந்தாங்க ஜூமில், எதுக்குப்பா என் டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ தட் இஸ் ஆல் கிளேஷாஸ், தட்ஸ் ஆல் காசஸ் பெயின், ரைட்? அண்ட் தென் சிமிலர்லி ராகத்வேஷா, வெரி காமன். இது பிடிக்கும், இது பிடிக்காது, ரைட்? டிசையர், கிரேவிங், ரைட்? எனக்கு இது வேண்டவே வேண்டாம், எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஸோ இதெல்லாமே வந்து தீஸ் ஆர் ஆல். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் அ தாட் ட்ரிகர்ஸ், ஓ அது ரொம்ப நல்லா இருக்கு, அந்த நாளைக்கு பெங்களூரில் அந்த பிளேஸ் போகிறோம் இல்லை, அங்கே ஒரு எம்டிஆர் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வந்து பிசபெலவாத் ரொம்ப நல்லாயிருக்கும், மசாலா தோசை ரொம்ப நல்லாயிருக்கும், ரைட்? நான் அங்கே ஓகே பெங்களூரில் அங்கே போகிறேன், இமீடியட்டாக வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு நான் அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுன்னா அது வந்து கிளேஷா, டிசையரோட கலர் பண்ணிங்கன்னா, ரைட்? அந்த தாட் இருக்கும், இன்டென்ஷன் இருக்குது, பட் இன்டென்ஷன் ப்ளஸ் திஸ் கிளேஷா இஸ் ஹார்ம்ஃபுல், ரைட்? அதுக்கப்புறம் நீங்கள் போவீங்க, அங்கே போய் அந்த மீட்டிங் நடக்கும், மீட்டிங் நடந்ததுலேருந்து பார்த்துட்டு 12 மணி ஆச்சு, எம்டிஆர் மூடுவானா திறப்பானா, ரைட்? ஸோ யுல் கீப் திங்கிங். ஸோ அப்போல்லாம் என்னது, யூ ஆர் அவே ஃப்ரம் யுவர் கான்ஷியஸ்னஸ், யூ ஆர் இன் யுவர் மைண்ட், யூ ஆர் நாட் இன் யுவர் கம்ப்ளீட் கான்ஷியஸ்னஸ், ரைட்? அதே வந்து ரெஸ்பெக்டிவ், ஓகே எம்டிஆர் இருக்குது, முடிஞ்ச உடனே போவோம், அவ்வளோதான், ரைட்? ஸோ யூ நோ தட் த பிளேஸ் அஸ் அன் எம்டிஆர், அவ்வளோதான், ரைட்? இந்த டிசையர், லைக் அண்ட் டிஸ்லைக் இல்லை. ஸோ நீங்கள் வந்து மீட்டிங் ஃபுல்லாக முடிப்பீங்க, எத்தனை டைம் முடிஞ்சாலும் ஓகே, அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் யூ கோ டு எம்டிஆர், என்ஜாய் மீல் ஃபுல்லி. ஸோ எவ்ரி தாட் இஸ் ஃபைன், only, and every emotion is fine, right? Only if those are colored with any of these, that's what Patanjali says, right? Right knowledge, indirect knowledge, imagination, memory, all that is fine. பட் அது வந்து இந்த 5 கிளேஷைகளோட கலர் பண்ணிதுன்னா, அந்த 5 கிளேஷோட அட்டாச் ஆச்சுன்னா தான் ப்ராப்ளம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான வேவ், ஆழமான விருத்திஸ். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுதான் மெடிடேஷன் பண்ணுற வேலை, ரைட்? ஸோ இட்ஸ் அன் ஈக்குவலண்ட் நியூரோ சயின்டிஃபிக் ரெப்ரசன்டேஷன் ஹியர். எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். எஸ், எவ்வளோ பேர் ஜோ டிஸ்பென்சா புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க? யா, ஸோ லாட் ஆஃப் நியூரோ சயின்ஸ் புக்ஸ். ஸோ conscious mind, subconscious mind, and then there is super conscious or higher mind, right? So let's leave it there. So conscious mind எல்லாருக்குமே தெரியும், intention, will power, நான் இது பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? நான் கை எப்படி மூவ் பண்ணிட்டு தானே, தட்ஸ் ஐ எம் வெரி கான்ஷியஸ் அபவுட் இட், ரைட்? ஸோ தட் இஸ் கான்ஷியஸ் மைண்ட். ஆல் நாலேஜ், ஆல் இன்டலெக்ட், எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் கான்ஷியஸ்லி. சப்கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டில் 2 வகையிலான மைண்ட் வேவ்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் நிறைய பேர் கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பீங்க, ரைட்? ஒரு ஃபஸ்ட்டு டே ஒரு புது இடத்துக்கு போவீங்க, ரொம்ப கான்ஷியஸ் மைண்ட் இருப்பீங்க, ஓகே இங்கே டேர்ன் பண்ணோம் அப்படின்ட்டு. ஒரு 30வது நாள் ஹாஃப் த வே உங்களுக்கு ஈஸியாக தெரியும், ரைட்? அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து டோட்டலி சப்கான்ஷியஸில் போயிடும். யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் பி டிரைவிங். நீங்கள் வந்து கியர் எப்படி மாற்றுறீங்க தெரியாது, மாதிரி ஃபோன் காலில் இருப்பீங்க, அப்படியே போயிடுவீங்க, நேராக போய் ஆஃபீஸ் கார் பார்க்கில் நிறுத்துவீங்க, ரைட்? எப்படி வந்தோம், எங்கே எவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே டிராஃபிக் ஜாம் ஆச்சு, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ரைட்? ஸோ தட் மீன்ஸ் சப்கான்ஷியஸ். அதெல்லாம் கரெக்ட். தட்ஸ் வாட் ஹேபிட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். நீங்கள் பண்ண ஹேபிட் ஆகிடும், ரைட்? அதே மாதிரி தான் மெடிடேஷன் சொல்லுவோம், பண்ண 40 days பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேபிட் ஆகும். ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஐயோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கே அப்படி. ஜஸ்ட் லைக் ரன்னிங், லாட் ஆஃப் அஸ் டூ ரன்னிங், ரைட்? ஸோ தட் இஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட். பட் ஆன் த அதர் ஹேண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டில் தேர் ஆர் ஆல் தீஸ் எமோஷன்ஸ் ஆல்சோ, அந்த கலர்ட், ரைட்? இந்த கலரிங் சொன்னால அந்த 5 கிளேஷா. ஸோ 5 கிளேஷாவோட ஃபியர், ஆட்டிடியூட்ஸ், லாங் டேர்ம் மெமரிஸ். நான் சொன்னேன் அந்த இது, அந்த ஆளை பார்த்தோன்னா எனக்கு பயம்பா. லெட்ஸ் சே பாஸ், ரைட்? சடனாக வந்து உங்கள் பாஸை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்க்குறீங்க, இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறீங்க. இமீடியட் என்ன ஆகும், உங்களுக்கு பாஸோட கொஞ்சம் நல்ல ரிலேஷன் இருந்ததுன்னா ஓகேன்னு கிட்ட போய் பேசுவீங்க.
ரைட்? அதே பாஸ் உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல, 2 நாள் முன்னாடி 2 திட்டு விழுந்தது அப்படின்னா எப்படி தான் ஒழிஞ்சு போகணுமோ அப்படின்னு பார்ப்போம். ரைட்? அதெல்லாம் எங்கே இருக்குது? இதெல்லாம் இங்கே இருக்குது. பாஸ் அப்படிங்கிறது வந்து பாஸோட இந்த கலர் ஆயிருக்கு. ரைட்? அவன் வந்து என்னை ஹர்ட் பண்ணான், எனக்கு இது கொடுக்கல, he preferred someone else over me அப்படின்னா அந்த anger. So all that is colored. Even that comes from your subconscious mind. And then we have the consciousness. நம்ம qualities of consciousness பார்த்துருக்கோம்ல. This is our super conscious mind. Creativity, ingenuity, intelligence எல்லாம் உள்ள இருக்கு. Right? So why are we not able to realize this? Because there is a subconscious mind preventing us to do. So as we continue, for example, meditation calms, cleanses and connects. Right? First meditation என்ன பண்ணும் அப்படின்னா it calms the mind. First, it gets you into those alpha and theta state, right? 100 யோசனைகள் per second வர பதிலா இப்போ வந்து 10 யோசனைகள் வரும், right? So the remaining places are all a bit calm. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஸ்லோவாக அவங்க வந்து சப்கான்ஷியஸ் மைண்டை கிளென்ஸ் பண்ணும், ரைட்? ஸோ மெடிடேஷன் ரியலி கிளென்சஸ் அந்த பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பயம் இருந்தது யாராவது மேலே, இல்லாட்டி நம்ம கிரேவிங் இருந்தது. எனக்கு அது மாதிரி தான் சென்னையிலேருந்து வந்தப்போ ஐ கீப் டெல்லிங் திஸ் எக்ஸாம்பிள், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ். ஸோ காஃபி அப்படின்னா செம்ம கிரேவிங், ரைட்? காஃபி இது மாதிரி தான் இருக்கும். நம்ம சென்னையில் எவ்வளோ பேர் சென்னையில் இருந்து, அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு எல்லாமே காஃபி பாப்புலர் தானே, ஃபில்டர் காஃபியாக தான். ஸோ ஃபில்டர் காஃபி அப்படின்னா ஆஹா, அந்த ஒரு ஃபில்டர் காஃபியில் பார்த்தீங்கன்னா ஆல் 5 senses ஆர் இன்வால்வ்ட், ரைட்? ஸ்மெல், டேஸ்ட், கலர், ஃபீலிங். சூடாக தான் இருக்கணும், அதுக்கப்புறம் அப்படின்னு சாப்பிடணும், ரைட்டா? அதுவும் அந்த சில்வர் கிளாஸ், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸில் கொடுக்கணும் இந்த காஃபிலாம். ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் தட். வீட்டிலலாம் ஃபில்டர் காஃபி தான். ஆனால் வெளியே எங்கே ஹோட்டல் போனாலும், ஒபேராய் போனாலும், இது போனாலும் இன்ஸ்டன்ட் தான். ஃபில்டர் காஃபின்னு சொல்லுவாங்க, அது கூட இருக்காது. சில டைம் எரிச்சல் வரும். இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சுன்னு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நல்ல காஃபி மேக்கர் பர்சனாக கொண்டு வந்து ஃபில்டர் காஃபி போடுறது உங்களுக்கு என்ன, ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டோம், இல்லை 100 ரூபா எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி ஸோ இது யார் வீட்டில் போனாலும் காஃபி சரியில்லைன்னா ஓகே, எனக்கு தெரியும், நம்ம காஃபி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு கிளாஸ் ஓகே, ஹாஃப் போதும் அப்படிமோ, ரைட்? ஸோ அது மாதிரி இருந்தது எவ்ரி டைம். இங்கே பெங்களூரில் கூட ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளாக இல்லை, அப்புறம் அடையார் ஆனந்தபவன் வந்தப்புறமா ஓரளவுக்கு இருந்தது, ரைட்டா? ஸோ அப்போ வந்து எங்கே போனாலும் அடையார் ஆனந்தபவன் பார்த்தோன்னா யூ டர்ன் அடிச்சாவது போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வரேன். பட் ஓவர் டைம் இட் டிக்ரீஸ்ட். மெடிடேஷன் பண்ணப்போ அந்த கிரேவிங் இல்லை, ஓகே காஃபி இல்லைனாலும் ஓகே, தட்ஸ் ஓகே அப்படின்ட்டு. அதுவும் ஒரு சிங்க்ரானிசிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? ஒரு தடவை இது மாதிரி தான் அடையார் ஆனந்தபவன் அங்கே இருந்தால் யூ டர்ன் அடித்து அடையார் ஆனந்தம் உள்ளே போய் ஓகே காஃபி அப்படின்னா, சார் சாரி சார், காஃபி மிஷின் வேலை பண்ணல அப்படின்னு, ரைட்? தட் வாஸ் அ பிக் மெசேஜ். ஓகே, ஸோ யூர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் யுவர் காஃபி கிரேவிங், ரைட்? ஸோ தட் யூனிவர்ஸ் இஸ் டெல்லிங் யூ டோன்ட் நீட் காஃபி பர்ஸ் டு சர்வைவ், ரைட்? ஸோ அது மாதிரி மெசேஜஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் கிரேவிங் கோஸ் அவே. சிமிலர்லி பீப்புள் வேர் ஹேவிங் நான்வெஜ், ரைட்? நான் தான் டேரெக்டாக ஐ டோன்ட் ஆல்வேஸ் கோ அட்டாக், ஐ டோன்ட் ஈட் நான்வெஜ். எனக்கு வந்து அவங்க வந்து மெடிடேஷன் ஃபஸ்ட்டு உட்காந்தா போதும், ரைட்? அதுக்கப்புறம் தன்னந்தால தே வில் கெட் ஓவர் இட், ரைட்? கிரேவிங் கெட்ஸ் ஓவர். கிரேவிங் ஃபார் மோர் ஃபுட், ரைட்? கிரேவிங் ஃபார் ஸ்நாக்ஸ், இப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக்லி வில் கோ அவே. ஸோ தட் ஆல் கெட்ஸ் டிசால்வ்ட் மெடிடேஷனில். ஃபியர் கெட்ஸ் டிசால்வ்ட். நீங்கள் வந்து ஒரு பயம் இருக்கும், ஒவ்வொரு டைம் மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு தெரியாமையே அதை வந்து ஃபியர் பண்ணி நான் வந்து முதல்லாம் ஸ்டேஜ் ஃபியர். நிறையா பேர் நீங்கள்லாம் வந்து எவ்ரி டைம் ஐ டூ அ செஷன் எல்லாரும் வருவாங்க, எனக்கு ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல சொன்னால், பட் ரொம்ப பிரம்மாண்டமாக வண்டர்ஃபுல்லாக சொல்லிட்டு போவாங்க, ரைட்? பத்ரி சார் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நிறைய பேர் ஸ்டேஜ் ஃபியர் போகிறது, ஃபியர் ஆஃப் பீப்புள், ஃபியர் ஆஃப் டாக்கிங் டு பீப்புள், ரைட்? ஃபியர் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணது அதெல்லாம் வந்து தெர் இஸ் சயின்ஸ். அந்த புக்கில் கிளியராக சொல்லும், மைண்ட் எலிமினேட்டது எஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் மைண்ட், ஹவு தோஸ் திங்ஸ் டிசால்வ். நம்ம வந்து ஒரு கிளாஸில் கோகோலா போட்டால் என்ன ஆகும், இந்த பபுள்ஸாக வரும்ல, அந்த பபுள்ஸ் மாதிரி டிஸப்பியர் ஆகிடும், ரைட்? இந்த சித்தா கான்ஷியஸ்னஸ்லேருந்து ஆல் தோஸ் எமோஷன்ஸ், ஆல் தோஸ் அன்வான்ட் unhelpful behaviors change, attitudes change, beliefs change, எல்லாமே, ரைட்? So that's what happens once your continue meditation, your subconscious mind shrinks, and then you're connected to your consciousness, right? That is when intuitions happen. Intuition, synchronicity, எல்லாமே வரும் நமக்கு. Then you start expressing love. அதுக்கு முன்னாடி பிடிக்காத அவனை, ரைட்? எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பான் அப்படிங்கிற அந்த ஆளோட கூட you can go and talk freely, talk confidently, right? That's what meditation, power of meditation. So toward all the subconscious mind begins clearing up, right? So that is the difference. இப்போ பார்த்தீங்கன்னா different types of meditations இருக்குது. I think I will cover that quickly as well. Different types of meditation இருக்குது, right? இந்த மந்த்ரா மெடிடேஷன் இருக்குது, டிரான்சென்டல் மெடிடேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் பஜன்ஸ் பண்ணுவோம், சாண்டிங் பண்ணுவோம், ரைட்? ஹனுமான் சாலிசா,
வாட் இஸ் இட் விஷ்ணு சாஸ்திரநாமம் எல்லாத்துக்குமே பவர் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஸ்டாப் அட் கான்சன்ட்ரேஷன். ரைட், நீங்கள் இதை பண்ண உடனே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் செம்மையாக இருக்கும், கிளியராக இருக்கும், மைண்ட் காம் பண்ணும், ஃபர்ஸ்ட் ஒன். ரைட், பட் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் லைக் மெடிடேஷன் கிளென்ஸ் இட், எஸ்பெஷலி மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் கிளென்ஸ் இட். கிளென்ஸ் நான் சொன்னேன், ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வாட் இட் டஸ், இட் கனெக்ட்ஸ் யூ. It connects you to your intelligence. So calms, cleanses and connects you to who you are, connects you to your consciousness. So that is the whole power about mindfulness meditation practices, right? So you pathina, again this is from that book Joe Dispenza, right? So this is our mukkavasi, you'll see that, right? The conscious mind is only 5%, whereas lot of our behavior is subconscious. Ipo neenga paakumbodhu, right, unga manasula ஒரு 100 thoughts ஓடி 100 bits of informationல மேபி ஒரு 50 bits தான் நான் பேசுறது நீங்கள் கேட்குறீங்க. ரைட், மிச்சம் 50 பிட்டில் வந்து பசிக்குதே அப்படி பாடி சிக்னல் அனுப்பிச்சிட்டு இருக்கு, இல்லை குளிர்தே பாடி சிக்னல் அனுப்பிச்சு, அதெல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. 50 தான் இதாக இருக்குது. ஸோ எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் வருது. ரைட், யுவர் ப்ரீதிங், ரைட், யுவர் இச்சிங், ஆல் தட் கீப்ஸ் கமிங் ஹியர். ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஸோ சப்கான்ஷியஸில் வி டாக்கிங் அபவுட் தோஸ் பிஹேவியர்ஸ், கிளேஷிக் பிஹேவியர்ஸ். என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அ குட் பிக்சர், ரைட்? ஸோ வந்து பீட்டா அண்ட் ஆல்ஃபா, as you get into meditation, ஆல்ஃபா ஸ்டேட், அதுக்கப்புறம் டீப்பர் மெடிடேஷன், ரைட், தீட்டா அண்ட் டெல்டாவில் it cleanses a lot of stuff. It cleanses all those vasanas, all those samskaras automatically, right? And sometimes you'll get emotional also. One of the experiences in meditation, நிறைய பேர் அழுவாங்க, right? So they get emotional, and the emotional cleansing ஆகும். They get some pain, முன்னாடி பெயின் இல்லை, இங்கே பெயின் வருது. So they're becoming more aware of it, right? So that is what happens when you do that. Subconscious mindல போய் clean பண்ணும், clean பண்ணி எல்லாம் leaves there as a bubbles. So இது I did a session on Yoga Sutras, it should be there in Pyramid Valley YouTube, and Mind to Matter sessions பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் most of the things have been covered. ஸோ உள்ளே இருக்கிற அந்த ஃபியர், ஆட்டோமேட்டிக் டியர்ஸ் வில் ஃபாலோ. உங்களுக்கு எதுக்கு வடுமே தெரியாது. நோ இது நம்ம மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாண்டர்டாக கவர் பண்ணிட்டு இருப்போம், ரைட்? இப்போ எப்படி சில பேருக்கு லைட் தெரியுது, சில பேருக்கு அது தெரியுமாலோ, இட்ஸ் ஆல் எமோஷனல் எக்ஸ்பீரியன்சஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யர் மென்டல் ஸ்டேட், ரைட்? இஃப் யூ கெட் இன் டு தட் ஸ்டேட், எஸ். பட் மெடிடேஷனில் வர்றது வந்து இட் பிகாஸ் ஆஃப் தட் கிளென்சிங் சொல்கிறேன், ரைட்? ஷிவர் வரும், சடனாக பயம் வரும், ரைட்? மெடிடேஷனில் உட்காருவாங்க, சடனாக ஒரு ஜர்க்கு பயம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. Yeah, emotional, yes, emotional, both crying as well as smiling, laughing, joy, எல்லாமே வரும். So all that. So what it is, all that is fine. It's all cleansing happening, right? So you just go beyond that. Continue. That's what we say, right? Again, there are again lot of consciousness models available out there. Mahesh Yogiயோட 7 states of consciousness கேள்விப்பட்டிருப்பீங்க, right? And then there is this Jagrati, Swapna, Turiya, so the 4 states everything. So this is kind of mapping Patriji's model, right? Patriji என்ன சொல்றாருன்னா 3 states of consciousness. Number 1 is more identity, material, ego consciousness, right? You are more in a materialistic level, and இது வேணும் அது வேணும், more to do with your lower chakras, right? And the second level is linear mind consciousness. இதுதான் புத்தி யூஸ் பண்றது, right? இது கரெக்ட், அது இல்லை. So most of the kleshas is related to identity and ego. Ego is one of the kleshas, பார்த்தீங்கன்னா, right? So raga, dvesha, asmita, and there is ignorance, avidya, and what are the fifth one was ignorance, raga, dvesha, fear, abnivesha, bayam. So idella வந்து anything to do with it is all ego consciousness. Mind consciousness, any logical thinking, right? நான் இதை படிச்சிருக்கேன், நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், right? That means it's coming from a linear mind, right? All our skills, all our strengths, all our conversations, everything happen through that, which is fine. The third one is universal or soul consciousness, where you are really aligned with your true nature. That does the work for you, right? அது வந்து உங்களுக்கு எல்லாம் பண்ணும், ரைட்? அது எப்போ முடியும் அப்படின்னா, இதில் வந்து ஃப்ரீ பண்ணிங்க அப்படின்னா அப்போ தான் வந்து, ரைட்? இப்போ நம்ம தான் சொன்னல, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி சொன்னோன்னா, அட் எவ்ரி தாட், அட் எனி மொமெண்ட் நம்ம கான்ஷியஸ்னஸ் வந்து 120 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேரி பண்ணும். 120 பிட்ஸ் யாரோ ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த 120 பிட்ஸில் பாதி பிட்ஸ் இஸ் ஃப்ரம் யுவர் பாடி சிக்னல்ஸ், ரைட்? யுவர் பாடி சென்ஸ் 11,000 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எவ்ரி செகண்ட், ரைட்? அதான் இங்கே டச், இங்கே டெம்பரேச்சர்ஸ், இப்போ நம்ம வந்து சேர் மேலே உட்காந்துருக்கோம், ஆல் ஹார்ட் பீட், அதுக்கெல்லாம் வந்து அது யூஸ் ஆகுது, ரைட்? 11,000. ஸோ நம்ம அதில் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அடிஷ்னலி நம்ம பேசுகிறதெல்லாம் இருக்கும். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 120 பிட்ஸில் வந்து பாதிக்கு மேலே நம்ம பேக்ரவுண்ட் திங்கிங் மைண்டில்
இது இப்படி இருக்குப்பா அது அப்படி இருக்குப்பா இன்னும் 40 நிமிஷம் இருக்குது போய் சாப்பிடணும் இவ்வளோ இன்னைக்கு ரொம்ப வாக் பண்ணிட்டோம் தூக்கம் வருது வாட் எவர் ஆல் தட் மைண்ட் ஆர் இவர் இப்படி சொல்கிறாரு அவர் இன்னொரு சொல்கிறாரு யார் என்ன சொல்கிறாங்களோ தெரியலப்பா எல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்குது ஸோ ஆல் தட் இஸ் க்ரௌடிங் பட் ஸோ வாட் யூர் அப்சார்பிங் இஸ் ஒன்லி ஃபியூ அதுதான் நம்ம குழந்தைகள் இது பண்ணும்போது கான்சன்ட்ரேட் ஃபோக்கஸ் டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் ஆல் தீஸ் ஆர் அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஸோ ஒன் திங் அட் a time எஸ் ஸோ மெடிடேஷன் பண்ணும்போது ஹோப்ஃபுல்லி ஆல் தீஸ் ஆர் சைலன்ஸ்ட் இந்த கிளேஷா இந்த அன்ஹெல்ப்ஃபுல்லாம் சைலன்ஸ் ஆகும்போது யூ ஹவ் மோர் பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு ஆக்சுவலி ப்ராசஸ் திங்ஸ் இட் இட்ஸ் இன் யுவர் மெமரி தட் இஸ் ஹோல் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ரைட் அண்ட் ஒன்ஸ் இந்த பிட்ஸ் கிளியர் பண்ணும்போது அந்த 120 பிட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தேவை இருக்காது எப்போ இந்த கிளேஷிக் பிட்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டீங்களோ அந்த இதில் வந்து யூ ஸ்டார்ட் கெட்டிங் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் ரைட் அஷ்யூம் தர் 8 பாக்ஸஸ் ரைட் எப்போவுமே 4 பாக்ஸில் இந்த ஈகோ கான்ஷியஸ்னஸ் வந்து வந்துருக்கும் அந்த ஈகோ கான்ஷியஸ்னஸ் எம்டி பண்ணிட்டீங்கன்னா யூஆர் மேக்கிங் ஸ்பேஸ் ஃபார் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் டு கம் இன் யூஆர் மேக்கிங் ஸ்பேஸ் ஃபார் யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் நடக்கும் ரைட் எப்போ நீங்கள் தேர் இஸ் சம்திங் கால் ஃப்ளோ ஆர் இன் த ஜோன் ரைட் ஸ்போர்ட்ஸ்மேன் சிங்கர்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து எப்போ வந்து அவங்க மைண்டை ஆஃப் பண்ணிட்டாங்களோ அப்போ தே பிளே மிராக்குலஸ்லி வெல் ரைட் விராட் கோலி பென் ஸ்டோக்ஸ் மியூசிக் பண்ணுறவங்களாம் அப்புறம் சொல்லுவாங்க அப்படி பண்ணேன்னா எனக்கு தெரியவே தெரியாது அப்படிம்பாங்க ஸோ த மொமெண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மைண்ட் இஸ் இன் பிளே அதுக்கு தான் புத்திஸ்டில் வந்து தேர் சம்திங் கால் ஜானாஸ் ரைட் ஜானாஸ் ஆர் அட்வான்ஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் நமக்கும் நிறைய பேர் வந்துருக்கோம் இந்த மெடிடேஷனில் உட்காரும்போது சுத்தமாக உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே இருக்கீங்களே தெரியாது ரைட் என் மைண்ட் சைலண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா தட் இஸ் திங்கிங் நான் தூங்கினேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியும் என்ன ஆச்சுப்பா அதான் அந்த பிரதீப் சொன்னார் அந்த ஸ்டோரி இந்த சுவாமிஜி இது 107-year-old சுவாமிஜி ஒரு இடத்துல போனார் 3 நாள் கழிச்சு சொன்னார் அவர் ஸோ இங்கே ஸ்ரீசைலம் பக்கத்தில் அவர் ஒரு ஆசிரம் போனாராம் ஆசிரம் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஒரு ஆற்று பக்கத்தில் ஒரு மரத்து மேலே ஏறி அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அங்கே போட்டுட்டு காய வச்சுட்டு அவர் பேக்கெல்லாம் கீழே வச்சுட்டு மரத்து மேலே ஏறி உட்காந்தாராம் மெடிடேஷனுக்கு கொஞ்ச நேரம் கழித்து எந்திரிச்சு பார்த்து துணியெல்லாம் காணும் அவர் பேக்கையும் காணும் ஐயோ எல்லாம் துணியெல்லாம் காய போட்டேனே ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு அப்படியே நடந்து போனார் எங்கே அந்த ஆஃபீஸ்க்கு ரைட் ஸோ அந்த ஆஃபீஸ் போனோமா அவங்க வந்து என்னப்பா 3 நாளாக எங்கே போயிருக்க 3 நாள் எங்கேப்பா 3 நாள் இப்போ தான் போனேன் எல்லாம் துணியெல்லாம் காய போட்டேன் கண்ணு திறந்த துணியை காணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் காமிக்கிறான் நீ வந்தது வந்து இந்த டேட்டு இப்போ வந்து இந்த டேட்டு 3 நாளாக நீ இல்லை அப்படின்னா தட் இஸ் பீயிங் மர்ஜிங் வித் த கான்ஷியஸ்னஸ் தட் இஸ் தட் அட்வான்ஸ் ஜானா ஸ்டேட் ரைட் நமக்குலாம் அது தெரியவே தெரியாது நமக்கு ஒன்ஸ் அது தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம மெடிடேஷன் உட்காந்து சைலன்ஸ் ஓகே இன்னைக்கு நான் போய் மெடிடேஷன் பண்ணேன் ரொம்ப அப்படியே உடம்பே தெரியல அந்த மாதிரி இருந்தால் தென் யூ நோ இட் ரைட் ஸோ சம்டைம்ஸ் யூ லூஸ் ட்ராக் ஆஃப் டைம் தட்ஸ் அகெயின் தெர் இஸ் a lot of neuroscience behind it ரைட் அந்த டீப் ஸ்டேட்ஸ் ஆஃப் தீட்டாக் போகும்போது there are parts of your brain that are responsible for motion there are parts of your brain responsible for time அதெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும் ஸ்விட்ச் ஆஃப் ஆனீங்கன்னா நீங்கள் இருக்கிற மாதிரியே தெரியாது ரைட் நம்ம ஸ்பிரிச்சுவலி வி கேன் சே ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் ஆல் தட் ஸ்டஃப் பட் ஃப்ரம் அ பிரெயின் பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஸ்விட்ச் ஆஃப் ஆகும் தெர் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து நமக்கு அந்த ஸ்பேஸ் மோஷன் எல்லாம் தெரியும் ரைட் நீங்கள் உட்கார மாதிரி தெரியும் அந்த பிரெயின் பார்ட் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது யூ டோன்ட் ஃபீல் தட் அந்த சிக்னல்ஸ் வராது ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷனில் போவாங்க ஸோ யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் ஆர் 3 modes of consciousness ரைட் and all of spiritual practices it moves us from living from ego consciousness to soul consciousness right what are the solution ego consciousness இருக்கும்போது awareness mindfulness right எனக்கு கோபம் வருது ரைட் எனக்கு வந்து ஐயப்பா சார் சொல்லியிருந்தால சம்திங் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கோபம் வருது எனக்கு எரிச்சல் வருது அப்படின்னா as long as you're aware of it you can always correct it right the reacting versus responding அப்படி சொல்லிட்டு இருப்போம் ஸோ பிஃபோர் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன் யாராவது சொன்னால் பட்டுன்னு கோவம் வந்துடும் பட்டுன்னு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம் ஸோ தட் இஸ் அ பேட் திங் அண்ட் இட் ஆட்ஸ் மோர் ஆஃப் கர்மா whereas மைண்ட்ஃபுல்னஸ் வந்தப்பறம் there will be narrow gap you'll become alert you'll become aware okay so இது சொல்கிறாங்க it's not for me அப்படின்னு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணும் that is awareness you can get out of ego consciousness only through awareness and meditation improves that awareness meditation improves that gap between trigger and reaction right same thing soul consciousness நிறைய பேர் soul design பண்ணிட்டு வந்திருப்போம் right we might have parents who are totally sick we might have kids who are differently abled right mentally challenged or whatever it is right they're all for a reason right அது வந்து நம்ம வந்து soul level acceptance பண்ணணும் so acceptance is the highest quality of soul consciousness right acceptance and beyond so anything I have a very nagging ரொம்ப எப்பவுமே
திட்டின்ண்டே இருப்பார் எங்கள் அப்பா அப்படின்னா there's nothing that you can do, ரைட்? நம்ம வந்து எவ்வளோ போய் சொன்னாலும் பெரியவருக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் அவர் how do we do that is because of acceptance. Again, big subject, but I don't want to spend more time on it. So gaining control of our consciousness. How do we gain control of our consciousness? Through take responsibility for ourselves. We create a reality, right? Bring in more awareness, bringing more acceptance, and then use our intelligence internally இருக்கிறது. And absolutely engaging. அதான் நான் சொன்னேன்ல, சும்மா எலக்ட்ரிசிட்டி ஓடிட்டு இருந்ததுன்னா no use, but you have to use electricity. Similarly, நம்ம மெடிடேஷன் பண்ணி எல்லாம் க்ளீன் அப் பண்ணியிருப்போம், பட் யூ ஹேவ் டு கெட் எங்கேஜ்ட் இன் சம்திங். ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கணும், ரைட்? சேவை பண்ணலாம், இல்லை நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற வேலை பண்ணலாம், இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வேலை, அதில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும், ரைட்? ஸோ இல்லாட்டி நோ யூஸ். நம்ம வந்து மெடிடேஷன் இவ்வளோ ஹவர் பண்ணி பிரமிடில் உட்காந்து மறுபடியும் போயிட்டு அதே மாதிரி இது பண்ணால் வேஸ்ட், ரைட்? அந்த ஓடுற எலக்ட்ரிசிட்டி, அந்த ஓடுற கான்ஷியஸ்னஸ் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும். தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு பிரிங் தட் த்ரூ யூ. இன்ஃபேக்ட் ஐ திங்க் த லாஸ்ட் thing. So 4 stages of consciousness. Okay, so inga irukku, right? So there are 4 stages of consciousness where we all go through. First one, the life happens to me. The second one is life happen. I hope நீங்க தமிழ்ல translate பண்ணிக்கலாம்ல. So life happens to me அப்படின்னா எல்லாம் எனக்கு தான் நடக்குதுப்பா. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எல்லாம் கார் வருது, நல்ல ப்ரமோஷன் வருது, எனக்கு வந்து சுத்தமாக ஹை எலக்ட்ரிசிட்டி பில் வருது, மறுபடியும் அங்கே போய் டைம்ஸ் பண்ணி இது பண்ணணும், ரைட்? ஸோ யூ ஆல்வேஸ் கீப் க்ரிப்பிங், கம்ப்ளைனிங். ஐயோ என் வாழ்க்கை எப்படி இருக்குது, ஐயோ ஏன் எப்படி இருக்குது, ஏன் வேறு யாரோ முன்னேறிருக்காங்க, ஏன் நான் வந்து முன்னேறல. ஸோ இட் ஆல்வேஸ் யூ ஃபீல் விக்டிமைஸ்ட் அண்ட் ஹெல்ப்லெஸ். ஐ திங்க் த செகண்ட் ஸ்லைட் இஸ் கவரிங் மோர். ஓகே, so life happens to me is like you are a victim. எப்போவுமே complaining போச்சர். and lot of people love to be this, right? நிறையா பேருக்கு அதே வந்து அவங்களுக்கு சுகத்தை தரும், அவங்களுக்கு சந்தோஷம் தெரியும், எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு, ரைட்? So there's a book also on that, Celestine Pharmacy. There is a problem, someone is fault. ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என் கையில் இல்லை, வேறு யாரோ இது பண்ணியிருக்காங்க, அதனால தான் ப்ராப்ளம் வந்திருக்கு, ரைட்? அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும், நான் இல்லை, ரைட்? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஓவர் டைம் வி மூவ் அண்ட் தென் சே வி பிகம் கிரியேட்டர்ஸ், ரைட்? ஐ மேக் லைஃப் ஹேப்பன், ரைட்? லைஃப் இஸ் பை மீ. ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் ஆர் ஃபார் நிறையா பேர் மெடிடேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அட்டென்ட் பண்ண உடனே கொஞ்ச நாள் தே மூவ் ஹியர். ப்ராப்ளம்ஸ் ஆர் ஃபார் ஹியர் ஃபார் மீ டு லேர்ன். என்னுடைய லேர்னிங், என்னுடைய எஜுகேஷனுக்காக தான் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ லெட் மீ லேர்ன், இட் வில் மூவ் ஆன், ரைட்? அண்ட் தென் I created the problem. I create a reality, right? I create my reality. ஓ, இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா ஏன் இந்த ப்ராப்ளம் வந்தது? ஓகே, அப்போ அது மாதிரி எத்பாவம் தத்பவதி அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் அது மாதிரி யோசிச்சேன், அதனால தான் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஓகே, லெட் மீ கோ. ஸோ யூ ஆர் த பவர், யூ கிரியேட் இட். ஸோ லைஃப் ஹேப்பன்ஸ், ஐ மேக் லைஃப் ஹேப்பன். ஸோ தட் இஸ் தி செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், பை மீ. Third stage of consciousness is what we all seek to be. Most of us probably are there. Life happens through me. So you become a co-creator. You must have heard this word, co-creator, right? Patriji also said it. So you're all co-creators, right? So it doesn't happen to me, it doesn't happen by me alone, right? But we're all co-creators. Then we need to allow. என்ன நடக்குதோ allow பண்ணணும். That is where Patriji's all these group projects, ஒரு pyramid ப்ராஜெக்டும் ஒரு இந்த மெகா ஃபங்க்ஷனும் எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ரைட்? நீங்களாம் கொலாபரேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு தான் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். ஸோ அதில் யூ கெட் டு லேர்ன் அ லாட், ரைட்? தேர் ஐ ஆம் த சோர்ஸ் ஆஃப் ஆல் மீனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? திங்ஸ் ஆர் பர்ஃபெக்ட், ஹோல் அண்ட் கம்ப்ளீட். தட் இஸ் த நேச்சர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ரைட்? வி செட் பர்ஃபெக்ஷன், வி செட் அபண்டன்ஸ். நம்ம குவாலிட்டிஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் பார்த்தீங்கன்னா, ரைட்? ஸோ திங்ஸ் ஆர் அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட். லைஃப் ஹேண்டில்ஸ் அப்பேரண்ட் ப்ராப்ளம் சால்விங், ரைட்? ப்ராப்ளம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும். பட் ஒன்லி திங் ஐ ஷுட் அலோவ் இட் டு சால்வ். நான் என்னுடைய மைண்டை யூஸ் பண்ணி நான் தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன், எக்ஸ்ட்ரா எல்லாம் வேலைலாம் பண்ணேன்னா இன்னும் குழப்பம் தான் உண்டாகும், ரைட்? ஸோ இங்கே வந்து பெனிஃபிட்ஸ், நான் அட்டாச்மெண்ட், அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே, ரைட்? ஸோ தட் இஸ் த ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இஸ் மீ, ரைட்? தட் இஸ் ஃபார் அ செலக்ட் ஃபியூ லைக் Patriji or all enlightened souls, right? Life is me. They feel that oneness, they feel that connectedness, right? என்ன ஆனாலும் ஐ எம் லைஃப். இட்ஸ் லைக் நம்ம சொல்லுவோம்ல, அது ஒன் எக்ஸாம்பிள். இஃப் யுவர் ரைட் ஹேண்ட் கெட்ஸ், இப்போ உங்கள் ரைட் ஹேண்டில் ஏதோ ஒரு இன்ஜுரி வந்திருக்கு, இங்கே வலி இருக்குது, ரைட்? ஸோ இது வந்து ஏன் ரைட் ஹேண்ட் தான், பட் இது வந்து யூ வில் நாட் செப்பரேட் இட் ஃப்ரம் த பாடி, ரைட்? அது என்ன, யூ ஃபீல் த பெயின், யுவர் பாடி ஃபீல்ஸ் த பெயின், நாட் ஜஸ்ட் யுவர் ரைட் ஹேண்ட், ரைட்? சிமிலர்லி இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது மதர் டெரீசா மாதிரி, ரைட்? ஸோ வேறு யாராவது சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்களோ தே ஃபீல் த பெயின், because they're all one, எல்லாருமே சேர்ந்து, right? Similarly, a lot of our families have some people like that,
ரைட்? இந்த ரொம்ப லவ்விங், கேரிங், மோஸ்ட் ஆஃப் த பக்தி யோகா கைண்ட்ஸ் ஆஃப் திங் அந்த மோடில் இருப்பாங்க. ஸோ யாராருக்கும் ஒருத்தன் வந்து நம்ம சொல்லுவோம் ஏமா அதெல்லாம் அவருக்கா வரி பண்ணிட்டு இருக்க, ரைட்? ஸோ வை ஆர் யூ வரிங் ஃபார் தட் பர்டிகுலர் பர்சன், எல்லாம் சரியாகும். ஸோ தே ஃபீல் ஸோ கனெக்டட், ரைட்? அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் நம்ம சொசைட்டிலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, ரைட்? யார் என்ன இது பண்ணாலும் தேர் ஆல் கனெக்டட். ஸோ தட் இஸ் தி சோர்ஸ், ரைட்? தே டோன்ட் see them separate. So that is life is me, life happens as me, right? These are the 4 stages. We all go through this. And thankfully, we'll all be in stage 2 or 3 because of our meditation and spiritual practices. All right? So how do we go through this? So what is Anapanasatya? I'll just quickly cover in 10 minutes and then we'll have to get to meditation, right? So what is Anapanasati? Ana means idu, Apana means idu, Sati means being mindful. அது எல்லாருக்கும் தெரியும், PSSMல வந்த உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ். வேற என்ன தெரியும் ஆனாபானசதி? எஸ், மெடிடேஷன் தெரியும். ஓகே, பட் ஜஸ்ட் லைக் யோக சூத்ராஸ் மாதிரி ஆனாபானசதி இஸ் அ சூத்ரா, ரைட்? புத்தா பத்ரிஜி மாதிரி he gives discourses everywhere, right? Every evening he அந்த சொற்பொழிவு கொடுப்பார் டிசைபிள்ஸ்க்கு. அது மாதிரி ஒரு இடத்துல அவர் வந்து சொற்பொழிவு கொடுத்தது வந்து ஆனாபானசதி சூத்ரா. பாலி லாங்குவேஜில் சூத்ரா இஸ் சுட்டா, ரைட்? ஸோ பாலி லாங்குவேஜில், ரைட்? ஸோ தட் சூத்ரா ஹேஸ் 16 verses. நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 16 சூத்ரா இருக்கு அதில், ரைட்? இந்த ஃபர்ஸ்ட் 4 சூத்ராஸ் எல்லாமே யூசிங் த பிரெத், ரைட்? ஹவு டு யூ கான்டெம்ப்ளேட் ஆன் யுவர் பாடி யூசிங் த பிரெத், ரைட்? அது வந்து பிரெத் ஸ்டேஜ். ஸோ நீங்கள் இன் பிரெத் அவுட் பிரெத் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் over time it moves on to feelings, right? So it's mindfulness of feelings. இவங்க வந்து சென்சேஷன், நீங்கள் தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சென்சேஷன் இங்கே வருது அங்கே வருது, வாட் எவர் யூ டென் டு ஃபீல் தி சென்சேஷன். ஸோ திஸ் ஆல் ஹேப்பன்ஸ் இன் ப்ராக்டிஸ். த தேர்ட் ஒன் இஸ் பீயிங் மோர் aware of the mind. Right? These are all different stages that you continue meditation, but these are all the sutras and a lot of explanation. So experiencing the mind, gladdening the mind, centering the mind in samadhi. So it's all about the mind and thoughts and emotions. The fourth one is about the dhammas or the truths. உங்களுக்கு வந்து மெடிடேஷன்லேயே அந்த இன்சைட்ஸ் வரும், இதெல்லாம் இம்பர்மனன்ட், ரைட்? ஸோ திஸ் இஸ் அட்டாச்மெண்ட். தட்ஸ் நான் சொன்னதில்ல உங்களுக்கு, relinquishing craving, relinquishing desire happens at this stage, right? Automatically. That is what is the dhammas. There are 16 sutras, each organized into 4 each. The first 4 ones are about the body and breath. Second 4 is about the feelings. Third 4 is about the mind. And fourth 4 is about the dhammas. This is what you have to teach when we do Anapanasati. That's what we do we used to do 21-day APS foundation course. Now, Pyramid Valley platform. That's what we cover. Breath by breath. Some of you might have attended. Breath by breath, the recent, that is on YouTube. So it's a 11-day course where we covered each of the tetrads, each of the enna pannom appadinittu, along with some breath exercise. No, we did it online, sir. January la online pannom, YouTube la irukku. Yeah. Pyramid Valley YouTube. So this is what is it? This is what ultimately. And the course on the breath by breath. There is also a book named Breath by Breath, which again covers Anapanasati, which covers each of these 16. Breath by breath. Course, yeah. So course we conducted, but we will conduct it, but last time conduct பண்ணது YouTubeல இருக்கு. 11 days. Okay. So Anapanasati அப்படினா this is what it is, right? Patriji என்ன சொல்றாங்க, just focus on your breath. அவ்வளவுதான். That is all you need to do, right? Be with the breath. But automatically உள்ள என்ன ஆகும்? So you start building more awareness of your body. Right? So உங்க பாடியில் இருக்கிற அந்த சென்சேஷன்ஸ், இந்த நாடிகள், எனர்ஜி ஓடிண்டே இருக்கு, ரைட்? பட் நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் தெரியாது. ஸோ as we continue doing meditation, நம்ம awareness improve ஆனப்புறம் you'll start feeling tingling, right? You start feeling some feeling. So as you continue to feel those feelings, you'll start feeling energy flows throughout the body. அதுக்கு you keep shaking, right? You keep moving this எல்லாமே. And then over time you get a sense of joy. So first இது second step வந்து you start feeling your thoughts, your mind, right? இந்த ஓஷனில் வருது வந்துட்டு போயிட்டு இருக்கும் ஃபீலிங்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கும். And then அது கிளியராக அப்புறமா then you start feeling a sense of joy, bliss, right? So that is the fourth stage. அதுக்கப்புறம் then you start getting insights, you're getting calmness, right? So mindfulness of body, mindfulness of feelings, mindfulness of mind and truths. So this is how mindfulness develops. But then நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது இட்ஸ் லைக் அ ப்ராக்டிஸ் செஷன். நம்ம 2 hours பண்ணுறோம், half an hour பண்ணுறோம். அது வந்து we are getting the skills, ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து அவேர் ஆகிறதுக்கு, அவேர்னஸ் ஆஃப் அவர் பாடி, மை ஃபீலிங்ஸ், மை மைண்ட். அது எப்போ யூஸ் பண்ணுவோம்? we use it in our daily life.
டெய்லி லைஃப்பில் பண்ணும்போது சாப்பிடும்போது மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் ஈட்டிங் சொல்லுவோம்ல. ஸோ அப்போ கூட வி ஃபீல் அண்ட் பிரீத்திங். ஸோ வி ஆர் கட்டிங் தாட்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம 5 சென்சேஷன்ஸோட யூஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது கூட மைண்ட் காம் ஆகும், ரைட்? ஸோ வேறு வந்து ஃபோன் இல்லாமல் கான்வர்சேஷன் இல்லாமல் அதெல்லாம் அந்த சைலன்ஸ் அப்போ வி டாக் அபவுட் இட், ரைட்? ஜஸ்ட் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி. அப்புறம் சூ பண்ணி ஃபுல்லாக ஸ்லோவாக. ஸோ ஆல் தட் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் வாக்கிங். நேற்று நான் சொன்னேன் உங்களுக்கு, நம்ம இப்போல்லாம் பார்க்குறேன் எங்கள் லேஅவுட்டில் வாக் பண்ணும்போது மக்கள் தே புட்டிங் ஹெட்ஃபோன்ஸ், சில பேர் வீடியோ கூட அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க வாக்கிங். இட்ஸ் நாட் வாக்கிங், த திங்கிங் ஓகே பாடி, பட் பாடி அண்ட் மைண்ட் ஆர் டுகெதர், ரைட்? ஸோ மைண்டில் குப்பை, பாடியில் எக்ஸிஸ்டிங் ட்ரைங் டு லீவ் தி டாக்ஸன்ஸ் வாட் எவர். டிவி பார்த்து சாப்பிட்றதுலாம் ரொம்ப காமன், ரைட்? புக்கு படிச்சுட்டே சாப்பிட்றது. ஸோ ஆல் தட். ஸோ தட் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் டாக்கிங் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஒன். தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.